ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜனு குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நிறைய நாளாக என்னட்ட கேட்கப்பட்ட ஒரு வீடியோ தான். அதுக்கும் ஒரு ஹவரில் செய்யக்கூடிய 3 வகையான அப்பம். ஒரு ஹவரில் செய்யக்கூடிய நல்ல சாஃப்டான டேஸ்டான அப்பம். இதுக்கு மாவு எதுவும் அரைக்கவே தேவையில்லை. இந்த அப்ப ரெசிபி தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அப்படியே சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த அப்பம் செய்கிறதுக்கு நான் இதே போல் 3 வகையான நான் அளவு கப் எடுத்திருக்கிறேன். என்னட்ட அளவு கப் இருக்குது. உங்கள்கிட்ட இது போல் இந்த அரிசி அளக்கிற புட்டு குத்துற சில்வர் இருக்கும், அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த டீ குடிக்கிற கப்பை கூட நீங்கள் அளவு கப்பாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் என்ன அளவு கப்பை அளவுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய மற்ற இன்க்ரீடியன்ஸுகளின் அளவும். நான் இந்த அளவு கப்புகளை நானே உங்களுக்கு காட்டுறேன் என்றால் இது எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய, அதால் நீங்கள் ஈஸியாக இதை யூஸ் பண்ண முடியும். இந்த அப்பம் செய்கிறதுக்கு நான் வறுத்த வெள்ளை அரிசிமா எடுத்திருக்கிறேன். நீங்கள் வறுத்த சிவப்பு அரிசிமா கூட நீங்கள் இந்த அப்பம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு மாவை கரைச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு நான் 1.5 கப் வறுத்த வெள்ளை அரிசிமா எடுத்துக்கொள்கிறேன். இதோடைய 1/4 கப் பச்சை கோதுமைமா நான் எடுத்திருக்கிறேன். வடிவாக கவனித்து கொள்ளுங்க. அவிக்காத பச்சை மா நான் எடுத்திருக்கிறேன். இப்போ அதையும் இதில் சேர்த்து போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி தான் மேசக்கரண்டி என்று சொல்லுவோம். இந்த மேசக்கரண்டி எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்கும். இந்த மேசக்கரண்டியில் நான் 1 மேசக்கரண்டி சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்களா நான் ஈஸ்ட் தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். எல்லா இடங்கள்லேயும் இந்த ரை ஈஸ்ட் உங்களுக்கு கடைகளில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஈஸ்ட்டும் பார்த்தீங்களென்றால் இந்த வீட்டில் நாங்கள் டீ எல்லாம் கலக்கிறதுக்காக இந்த கரண்டி நாங்கள் வச்சுருப்போம். இந்த கரண்டியும் உங்களுடைய வீட்டில் எல்லார் வீட்டையும் இருக்கும். அதால் இதில் நான் 3/4 டீஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன்டா புல்லா போடாமல் ஒரு 3/4 வாசிக்கு நீங்கள் இந்த ஈஸ்ட்டை இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாவோட இந்த ஈஸ்ட்டும் இந்த சீனி எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக ஒரு கரண்டி ஒன்று வச்சு நல்ல வடிவாக இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தான் அந்த சீனி ஈஸ்ட் எல்லாம் அந்த மாவோடு எங்களுக்கு நல்லா கலந்து வரும். இப்போ இதில் பார்த்தீங்களா நான் ஒரு 100 ml தேங்காய் உடைச்சேன்னா அந்த தேங்காயில் இளநியை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட இளநி இல்லையாண்டா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கொள்ளலாம். என்னட்ட 100 ml மாதிரி இருந்தால் அதை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோடையே பார்த்தீங்களென்றால் 125 ml, அதாவது 1/2 கப் நான் கொஞ்சம் இளம் சூடான தண்ணியும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த இளநி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கைகளாலேயே நல்ல வடிவாக நான் இதை குழச்சி விட போகிறேன். இது குழைக்கும் போதே எங்களுக்கு அந்த தோசை பேட்டர் மாதிரி இது வராது. கொஞ்சம் நல்ல திக்கான மாவாத்தான் நாங்கள் இதை குழச்செடுத்து கொள்ள போகிறோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இந்த மாவை நான் எவ்வளவு பதத்துக்கு குழச்செடுத்துக்கிறேன்னு. இப்போ நல்ல வடிவாக கைகளால் அழுத்தி குழச்சி போட்டு இப்படியே நல்லா அமர்த்தி அந்த விரல்களால் நாங்கள் இப்படியே இதை மூடி வைக்க போகிறோம். இங்கே பாருங்க, இதே பதத்துக்கு உங்களுக்கு மாவர வேணும். இப்போ இந்த மாவை இதே போல் நான் அமர்த்தி வச்சிட்டேன். இப்போ இதை நான் மூடி விட போகிறேன். மூடி விட்டுட்டு நீங்கள் வெயில் நாடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கவுண்டர் டொப்பில் நீங்கள் வச்சு விட்டாலே அது ஈஸியாக உங்களுக்கு இந்த மாவு 1 ஹவர்லேயே புளிச்சு வந்துடும். எங்களுக்கு இங்கே இப்போ குளிரண்டதில் நான் ஓவனில் லைட்டை போட்டுட்டு தான் வைக்க போகிறேன். இப்போ இதை நான் மூடியால் மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு கிச்சன் டவல் உண்டால் நான் கவர் பண்ணி விட போகிறேன். ஏனெண்டா அந்த மேல் மூடியில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை எங்களுக்கு இருக்கிறதால. இப்போ இந்த மாவை நான் 1 ஹவருக்கு புளிக்க வச்சிருக்கிறேன். இது புளிச்ச பிறகு எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாவை 1 ஹவர் கழித்து பாருங்க, நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இந்த மாவு எவ்வளவுத்துக்கு புளிச்சிருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் தெரியுதோ என்னவோ எனக்கு தெரியலை. இந்த ஸ்பூனில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் பாருங்க, நாங்கள் குழச்சி வைக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ இந்த மாவு எங்களுக்கு எப்படி வந்திருக்கண்டு. இப்போ இந்த மாவை நாங்கள் அப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கரைச்செடுக்கணும். அதுக்கு முதல் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நான் இந்த மாவை குழைக்கிறதுக்கு முதல்ல உப்பு எதுக்குமே சேர்த்துக்கொள்ளல.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பம் ஊற்றுறதுக்கு அந்த இவ்வளவத்துக்கு பதமாக நாங்கள் இந்த மாவை கரைக்க வேணுமோ அவ்வளவத்துக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் நீங்கள் இதில் சேர்த்து கொள்ளுங்க. தேங்காய் பால் சேர்த்து செய்தீங்கன்னா இந்த அப்பம் வந்து அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கஞ்சி காய்ச்சி செய்கிற அப்பத்துக்கும் இந்த அப்பத்துக்கும் யாருமே உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டேன்னு நீங்கள் வீட்டில் சொல்லாமல் செய்து கொடுத்து பாருங்கோ. யாருக்குமே இந்த அப்பத்துக்கு ஈஸ்ட் போட்டேன்னு தெரியவே தெரியாது. இந்த அப்ப ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டின் கோலில் வந்து ஒரு சிங்கிள் ஆண்டி வந்து அப்பம் சுட்டு கொடுக்குறதுக்கு வந்தவ. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டி நீங்கள் இந்த அப்பத்துக்கு மாவு எப்படி நீங்கள் கரைக்கிறீங்கன்ட்டு. அவள் எனக்கு தந்த ரெசிப்பியை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக செய்து போட்டிருக்கிறேன். நான் நிறைய நாட்கள் நான் இப்படி செய்து புள்ளிகளுக்கும் கொடுத்துருக்குறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அப்பத்துக்கு மாவை ரெடி பண்ணி மூடி வச்சுட்டேன். இப்போ இங்கால அப்பத்துக்கு பால் வந்து ரெடி பண்ணணும். இப்போ பாலை ஒரு சட்டியில் ஊற்றி அடுப்பு ஒன் பண்ணிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு சீனியும் சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த புளிக்க வச்ச மாவில் ஒரு ஸ்பூன் மாவை நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏனெண்டா அப்பத்துக்குள்ள நாங்கள் இந்த பாலை விடும்போது கொஞ்சம் இந்த பால் வந்து எங்களுக்கு திக்காக இருந்தால் தான் அப்பம் சாப்பிடும்போது அந்த பால் அப்படியே அந்த அப்பத்துக்கு நடுவிலேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் அப்பத்துக்கு பாலும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ முதல்ல நான் உங்களுக்கு பால் அப்பத்தை சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியுது இந்த மா வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நான் இந்த அப்பச்சட்டியில் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியுது நல்ல வடிவாக அந்த சைட்டெல்லாம் ஓட்டை விழுந்து அப்பம் வந்துட்டுது பாருங்க. இப்போ இதுக்குள்ள நான் பாலும் சேர்த்து மூடி விடுறேன். இப்போ மூடி ஒரு கொஞ்ச நேரத்தால் நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இந்த அப்பம் வந்து எங்களுக்கு இந்த கரை பக்கம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுண்டால் இந்த அப்பம் வந்து எங்களுக்கு ஓகே. இப்போ பாருங்கள், இந்த அப்பத்தை நான் சுட்டெடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க ரெண்டாவதாக நான் உங்களுக்கு முட்டை அப்பம் செய்து காட்ட போகிறேன். இந்த முட்டை அப்பத்துக்கும் பார்த்தீங்களென்றால் நான் முட்டையை அடித்து ஊற்றி போட்டு கொஞ்சமாக மிளகு தூளும் நான் இதுக்குள்ளே சேர்த்து கொள்ள போகிறேன். இந்த முட்டையை அடித்து ஊற்றிட்டு இந்த முட்டையும் அந்த அப்ப கரையில் எல்லாம் படுற மாதிரி இதே போல் முட்டையை அடித்து ஊற்றிட்டு சுற்றி விட்டுட்டேன் வேண்டால் அந்த வெள்ளைக்கரு அந்த அப்பத்தின் கரையில் படும்போது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக மிளகு தூளும் போட்டுட்டு மூடி விட்டுட்டேன். இப்போ பாருங்க, நல்ல ஒரு பெர்ஃபெக்டான எங்களுக்கு ஒரு முட்டை அப்பமும் ரெடி ஆகிட்டுது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இந்த அப்பம் எப்படி வந்திருக்கண்டு. அடுத்தது பார்த்தீங்களென்றால் பிளேன் அப்பம். இந்த பிளேன் அப்பம் பார்த்தீங்களென்றால் நாங்கள் கட்ட சம்பளோட எல்லாம் கொழும்பில் சாப்பிட்ருப்போம். அதிகமாக கடைகளில் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த பிளேன் அப்பம் தான். நீங்கள் இதுக்கு செப்பரேட்டாக பாலோ அல்லது சர்க்கரை சேர்த்து கூட நீங்கள் இதை சாப்பிட்டு கொள்ளலாம். இதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிகுதியாக இருக்கிற மாவையும் நான் அப்பம் சுட்டு வைக்க போகிறேன். பிள்ளைகள் வந்து ஸ்கூலால் சாப்பிட்றதுக்கு அவைக்கு ஒரு பிடிச்ச ஒரு விருப்பமானது தான் இந்த அப்பம். அப்போ அவைகள் அப்பம் கேட்கும்போது நான் இதே போல் ஒரு மடுத்தியாலத்திலேயே நாங்கள் இதை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கறியெல்லாம் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதை விட நடுவில் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். அப்பம் வந்து எப்பயுமே இந்த கறியெல்லாம் மூட்டை விழுந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். பால் இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். சில அப்பங்கள் வந்து பிக்கும் போது வந்து ஒரு ரப்பர் மாதிரி எங்களுக்கு இழுபட்டு கொண்டு வரும். அப்படி வரவே கூடாது. நாங்கள் பிச்ச உடனே அந்த அப்பம் எங்களுக்கு வந்து பிஞ்சு வந்தால் தான் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான அப்பம். இப்போ பாருங்க, இந்த அப்பம் இந்த கரையை பார்க்கும்போதே உங்களுக்கு அப்பம் அப்படி வந்திருக்கண்டு விளங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த அப்ப ரெசிபி பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு பால் அப்பம் வீடியோ போட்டு நிறைய பேர் எனக்கு இப்போ மட்டும் ஆதரவு தெரிவித்து கொண்டு அந்த அப்பத்தை பார்த்து கொமெண்ட்ஸ் எழுதி கொண்டே இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.